நன்னாட்டிற்கு முன்னாடாய் விளங்கி வரக்கூடிய அழகு திரு பொன்னாடி என் நாட்டினுடைய பெயர் இது தெரியாத அந்த புல்து புல்து ஐயா மகாராஜா போத்தனூர் என்ன போத்தனூரா போத்தனூர் மாநகரம் எங்கும் தொட்டியப்பட்டிலே என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இன்னும் நாக்கியமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாக்கியமார்கள் எப்படி ஆமாங்க தொட்டியப்பட்டி மாநகரத்திலே சரி இருந்து வாதம் செய்து வரக்கூடிய இன்னும் நாக்கியமார்கள் ஆமாங்க அப்படி அது மட்டும் அல்லாமல் இன்னமும் அருமை அண்ணாவாகிய இன்னும் மிராண்டா பெருமானார் அவர்கள் அவருடைய சொத்திலே இருந்து நமக்காக ரூபாய் 50 வாய்ப்புகளை இருக்கிறார். அவர் ஆண்புண மக்கள் அரசு வைத்து பெண்புண மக்கள் வெற்றி பெறுகிற பெரிய ஆண்டு அள்ளி மொழிகளை தருகு போல் வேறு உண்டு முல்லை போல் முத்து மூங்கில் போல் உயர்ந்த 3000 கிளைகளை தாழை போல் தொலைத்து அருகு போல் வேறு உண்டு செல்லும் இடமெல்லாம் செல்வம் குளித்து அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தை கொண்டு அவருக்காக நான் ஆண்டவனை சமர்ப்பணம் செய்கிறேன். அப்படியே பட்டி மாநகரத்தில் இருந்துடைய இன்னும் நாய்க்கவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் மொத்தூர் மாநகரத்தில் இருந்து நமக்காக அரும்பாடுபட்டு ஒவ்வொரு நாளும் ஓய்வு விடாமல் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். அப்படி என்பதற்காக இன்னும் அருமை அப்பாவாகிய இன்னும் சீனி அப்பா அவர்களும் இன்னும் பெருமாள் நாய்க்கு பொம்மை நாய்க்கிற அவர்களும் இன்னும் சந்தவியின் சகோதராகிய சந்தவி அவர்களும் மூவரும் மும்மூர்த்திகளாக ஒன்று சேர்ந்து இந்த தெருகுத்தை எப்படியாவது நாம் நடத்த வேண்டும். அப்படி என்பதற்காக அரும்பாடுபட்ட அருமையான பச்சை தங்கம் அவருடைய சொத்திலே இருந்து நமக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய அண்ணன் தம்பி மாமு மைத்திரன் குட்டம் குலையாமல் கொண்டை பூ வாடாமல் செல்லும் இடமெல்லாம் செல்வம் குலைத்து எப்படி ஆண் போன பக்கம் பெண் போன பக்கம் வெற்றி பெருக வேண்டும் குட்டி பிறகு குடமால் பொங்கி எப்படி அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எப்பொழுதும் அந்த ஆண்டவன் கோபுரமால் வளர வேண்டும் என்று அந்த அம்மனை சமர்ப்பணம் செய்கிறேன். இன்னும் போத்தனூர் மாநகரத்திலே எழுந்தருடைய பெரிய மாரியம்மன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மனாகி ஆதிபராசக்தி அகில உலக நாயகி இன்னும் பெரிய மாரியம்மனுடைய தேர்தலாய் முன்னிட்டு இன்று ஓடிவு சதநாட்டியம் என்ற புண்ணிய சரித்திரத்தை வைக்க வேண்டும் என்று ஆண்டைக்கரைக்கு ஓடி ஓடி வந்து நமது இடத்தில் தாம்பலம் கொடுத்திருக்கிறார். அப்படி தாம்பலம் கொடுத்த என் நல்ல உள்ளங்கள் எங்கிலும் ஆண்களை பிறந்த வெங்காய பிறந்த நம்மளை மூன்று ஈரசை என்று சொல்லக்கூடிய 4 வேதமாறு திருமதி 8 புராணம் 64
கலைஞானம் 96 தத்துவங்கள் நகிழ்ந்து நன்னூல் நல்ல சரித்திரக்கதையை படித்துள்ள கலையுள்ளம் கொண்ட கலை ஆசிரியர்களும் ரசிகர்களும் ரசிகர் பெருமக்களும் பொதுமக்களும் கற்றவர்களுக்கு தெரியும் கல்வியுடைய அருமை பெற்றவர்களுக்கு தெரியும் பிள்ளையுடைய அருமை பெருமை அதனால் கல்வியை கரை கண்டவர்கள் இந்த உலகத்தில் யாவரும் இல்லை கல்வியை கரை கண்டவர்கள் இந்த உலகத்தில் யாவரும் இல்லை அதனால் சிற்றளவிற்கு எட்டியவரை என் நாடகத்தை அரங்கேற்றும் இந்த பெரிய மாரியம்மனுடைய தேற்றலாவே போய் வைத்துள்ள நாடகம் பாரதியிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அரவான் கணபலி களபலி ஆமா அரவான் கணபலி இல்ல களபலி அரவான் களபலி சரிங்க களபலி என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் மேடப்பட்டு வெளிவந்திருக்கிறேன் என்ன விஷயம் உதறிக்கிறேன் கொடுத்தாமல் எப்பொழுது உனக்கு நன்றாக தெரிந்திருக்கிறேன் என்ன தெரியவில்லை ஒண்ணுமே தெரியலங்க என்னடா ஒண்ணு தெரியல ரெண்டு தெரியல கொள்ளக்கார ஒண்ணும் புரியல சொல்ற ஆமாங்க அதனால் போய் என்னுடைய கயிறு எப்படி நல்ல பாடு நல்ல அருவாபாலன் அருவாபாலன் நான் சொன்னீங்க சாமி நல்ல அருவாபாலன் அருவான் அருவான் நல்லருவான் நல்லருவான் நாகத்துரன் நாகார்ஜுனன் நாகார்ஜுனனும் 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 நல்லருவான் நல்லருவாபாலன் அருவாபாலன் சரிங்க என்று நமது நாமது எடுத்து அறிந்து விட்டோம் ஐயா நான் நல்லருவானாக இருந்தாலும் இருந்துட்டாலும் உங்களை பெற்றெடுத்து தாய்க்குள்ளே யாருங்க எங்க மகாராஜா உங்களை பெற்றெடுத்தது அவங்கதான் பெற்றெடுத்தாங்களா பத்து மாதம் 300 நாள் 3000 ஆடி ஒரு தானங்க மட்டும் சொல்லக்கூடியது இருந்து ஒருவே கருவாகி ஆமா ஒருவே கருவாடு ஒருவாகி கருவாடு உருவே கருவாகி உருவே கருவாகி உருவமே கருவாகி உருவமே கருவாகி கருவே பிண்டமாகி கருவே பிண்டமாகி கருவே பிண்டமாகி பிண்டமே ஜனனம் எடுத்திருக்கிறேனே இந்த பூனத்துல சரி என்னை எங்கெடுத்தாலே எங்க அம்மா யாருங்க அதான் உங்க அம்மா உங்க அம்மா
என்னை ஈண்டெடுத்து என் தாய் தாய் என் புண்ணியவதி ஆமா. என் மாதர் குலமாணிக்கம் நான் குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் படங்க. என்ன சொல்ற ஆமாங்க. படத்தை வேற இன்ன வரைக்கும் சொல்லிட்டு புள்ளியா நான் குடியிருந்த கோயில் என் மாதர் குலமாணிக்கம் என்ன கேட்டாலே எங்க அம்மா உங்க அம்மா என் தாயார் புண்ணியவதி ஏங்க, அப்பனா உடனே ஜாலம் ஜிகாதிங்களா வாட்ட ப்ராப்ளம் ஏன் எங்க அம்மாவை ஜீவிச்சு அனுப்பணும் நம்மளுக்கு நீ தான் பொண்ணு குதிங்க புண்ணியவதிடா. ஆட்டுக்கார குப்பை டேய் நாளைக்கு ஏழக்கூடாதுன்னு பிளான் போட்டேன் புண்ணியவதி என்றால் இந்த உலகத்தில் பேரும் புகழும் பெறுவது அதிசயம் ஒரு தாய்களும் புண்ணியம் பெற்றவள் புண்ணியம் செய்தவன் புத்திரத்தந்தானம் உடையவன் பாவம் செய்தவர்களுக்கு டேய் ஐயா கர்ம பலம் கிட்டும் ஆமா பாவம் செய்யாத தர்மத்தை வழங்கியவர்களுக்கு புண்ணியத்தை சேரும் அவர்களுக்கு பேர் கொண்டவங்க அம்மா யாருன்னு சொன்ன? இப்படிப்பட்ட என் தாயார் புண்ணியவதி. என் தாயினுடைய பெயர் என்ன யார்தானே ஆகட்டும் என்னை மட்டும் சுமந்து என்னை பெற்றதோ என்ற தாயார்
இந்த 300 நாள் சுமந்து தொந்தி வயது சரிந்து சுடரடங்கி ஈண்டெடுத்தாலே எங்க அம்மா தாயா என் தாயார் என் தாயாருடைய பெயர் உளிவி எனும் நாகக்கண்ணி. ஓ உளிவி என்னும் நாகக்கண்ணி உண்மைதான். உங்களோட தாயார் ஐயா மகாராஜா என்னை ஈன்றவன் உளிவெனும் உளிவி நாகக்கண்ணி எனும் நாகக்கண்ணியோ எங்க அம்மா. எங்க மகாராஜா நண்பா தாய் என்று ஒன்றிருந்தால் தந்தையார் இருக்க வேண்டும் அல்லவா தாய் என்று இருந்தால் தந்தையார் இருக்க வேண்டும் அல்லவா தந்தையார் இருக்க வேண்டுமல்ல. தந்தையார் யார் இந்த இல்லாமல் நான் எப்படி நான் இந்த புவனத்தில் எப்படி என் போறீங்க தாயினுடைய அங்கத்தில் ஜன வேண்டும் எப்படிங்க ஏய், என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? நண்பா, ஓய் ஓய் வதினகிரி. அப்படி ஆகட்டும் மகாராஜா உங்கள் அடையாளத்தை காலையில் கண்டுகொள்வீர்கள். மாலை வெளியில் மறந்திருந்தாலும் காலை கதிரவன் உதய நேரத்திலே அடையாளம் வந்து விடுமல்லவா? அகட்டும். என் தாய் உளிவீரன் நாகக்கண்ணி. என் தந்தை என் பெயர் யாருங்க டேய், ஓய் எடி கொடி அத்தனன் கேதமாக நண்பர் குரன்பல் குரன் கிட்டினன் கிரடி வேதமாக நண்பர் ராஜ தலைஞர் விஜயன் அத்தனன். எப்படி? ஆமாங்க ஆமாங்கவா? எப்படி சாமி டேய், ஓய் எடி கொடி அத்தனன் கலிவேசனன் கேதமாக கேதுபாவனன் பர்க்குனன் பார்த்தன் பார்த்தன் பர்க்குனன் பர்க்குனன் கிருடி கிட்டினன் கிருடி கட்டினன் சபிய தாசி சபியஜாதி சபிய தாசி சபியஜாதி தனஞ்சயன் தனஞ்சயன் விஜயன் விஜயன் கோண்டிப மன்னன் சரிங்க மகோவீரன் என்று பற்றக்கூடிய மகோதிர்வாவலாகிய என் தந்தையின் பெயர் மாவீரன் என்று பற்றக்கூடிய என் தந்தையோ அர்ஜுன மகாராஜா. ஐயா என்ன ஏங்க ஒரு தந்தையாரோ அர்ஜுன மகாராஜான்னு சொல்றீங்க உண்மைதான். ஏங்க ஒரு நாட்டாள மன்னனுக்கு பிறந்துட்டு நீ இப்ப எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாயோடும் இல்லை தந்தையோடும் இல்லையே. டேய், எங்க இருக்கீங்க? எனக்கு முன்னால் வரும் நீ. ஆமா எப்படி? ஆ. ஒளிவியனும் நாகக்கண்ணைக்கும் அர்ஜுனன் என்ற மாவீரன் என்று பற்றக்கூடிய ஒரு மன்னன். சரி மகாவிருதாவனுக்கு ஒத்தக்கூடிய ஒரு மன்னனுக்கு நான் ஆமா ஒரு நாடு அழைக்கப்பட்டு ஆமா நான் என் குலத்தை சார்ந்தவன். ஆ. என் குலம் கோத்திரம் என்ன? ஆமா, சொல்லுங்க. என் ஜாதி வம்சம் என்ன?
நான் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம். நாடு நகரம் என்னங்க? ஆஹா இப்போ யாருங்க? ஆமா. என் குலம் என்ன தெரியுமா? எப்படிங்க? மதிகுலத்த வேந்தன். ஓ, மதிகுலத்த வேந்தன். தந்திரி குலம் தரித்த தனந்தையனுக்கு மகனாய் பிறக்கப்பட்ட தந்திரி குலத்த வேந்தன் தனந்தையன் தனக்கு தந்தை. மதிகுலத்த வேந்தன். உண்மைதான். சரிங்க மகாராஜா. குருநாடு குருகுலம். குருநாடு குருகுலம். குருகுல வம்சத்திலே பிறக்கப்பட்ட எமது பெயர் நாகார்ஜுனே. ஓ, நாகார்ஜுனன். நல்லவன். நல்ல ரப்பாளன். சரிங்க மகாராஜா. அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எந்த தேசத்தை ஆண்டு வருகிறீர்கள்? ஓஹோ, ஒரு நாடு நகரம். ஒரு நாடாடு மன்னனுக்கு பிறக்கப்பட்டு ஆமா. நான் ஆண்டு வரக்கூடிய நல்லகம் என்ன எங்க? நண்பா, ஓய், என் பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறக்கப்பட்டவன்? எப்படிங்க? ஏங்க, எல்லாம் பிறகுறதா தாங்க நீங்க பிறந்திருப்பீங்க. ஏய், ஓய், எல்லா உயிரினங்களும் அதாவது இந்த பூமியிலே முட்டை கருவிலிருந்து வெளிவரும் பொழுது ஆமா. பூமி தாயை வணங்கி கரமூட்டு சிறந்தாட்டியபடி நான் வணங்கி வெளிவருவார். ஆமாங்க. நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறக்கப்பட்டவன் தெரியுமா? எப்படிங்க? நண்பா, ஓய், என் பிறப்பினுடைய ரகசியம் என்ன? என்ன? பதினெட்டு அதுதான்.